வச்சு படம் பண்ணுறது இந்த மாதிரியான போகும்போது அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு பண்ணாங்க. அதுக்கு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் வரும். ஓகே, அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வாழ்வாதாரமாக இருக்க தவிர, வீரப்பன் வந்து வாழ்ந்த காலத்தில் கேஜி அந்த ஹீரோ வந்து என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருவார். போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் வந்து ஒரு கன்னை வச்சு அடிப்பாரு. அடிச்சு முடிச்சுட்டு அந்த இதில் அந்த இதில் எரிஞ்சு அந்த கன்னில் வந்து நெருப்பு இருக்கும். அந்த வந்து சிகரெட் பற்ற வைப்பார். அந்த சீன் வந்து ஹைலைட். ஓகே, அந்த பிரம்மாண்டத்தை வந்து இன்கேஸ் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ், அந்த 1000 கோடி அப்படின்ற நம்பர்ஸ் எட்டுனா இந்த டைரக்டர் எந்த ஆக்டரும் இணைஞ்சா இது பாசிபிளா இருக்கும். லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணணும். ஏன்னா அங்க வந்து விக்ரம்னு ஒரு படத்தை பண்ணி தமிழ்ல ஓகே அந்த ஒரு இடத்துக்குள்ள இப்போ அந்த கிரவுண்டு அந்த போட்டிக்குள்ள போகலான்ற ஒரு இடத்துக்கு வந்து இருக்குல்ல. மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதனால சார் திடீர்னு இந்த பரிசோதனை? அஜர்பைஜான் கண்ட்ரில வந்து இந்த மாசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனி உச்சக்கட்ட பனி இருக்கும். அதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுந்தர் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிறோம் சார். இந்த ஓடிடில வரக்கூடிய படைப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு வலியையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. சமீபத்துல வந்த லேபிள் கூடும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்திருந்த அயலின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அயலியா இருக்கட்டும், விலங்கு, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில வீரப்பன் அவர்களோட அந்த வாழ்க்கை வரலாறு வந்து முக்கியமா அவரு பேசின அந்த காணொலி எல்லாம் பாக்குறப்போ எங்களுக்கு நாங்க மறந்துட்டோம். மறைந்த இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தோண்டி எடுத்து வீரப்பன் ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன் இப்படி இருந்தாரு, என்ன ஆகணும்னு நினைச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் அவரோட ரா ஃபுட்டேஜ் பார்க்க எங்களுக்குள்ளார வந்து நல்ல மனுஷனை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. சோ அந்த படைப்பை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்னும் என்ன சொல்ல வருது சார்? இந்த டாக்குமெண்ட்ரி இல்ல, அந்த படைப்பு வந்து என்னன்னா வந்து வீரப்பனுடைய வாழ்க்கையை மிக நெருக்கமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரி சரி, அவரு என்ன வந்து வீடியோவில் பேசினாரோ அதுதான் பண்ணுங்க. என்னன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி லிஸ்ட்ல இல்லாம டாக்கு ட்ராமாவா வந்திருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து வந்த டாக்கு ட்ராமா இருக்கல பெஸ்ட் அப்படின்னா நக்கீரன் பண்ண வீரப்பன் இதுதான். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் அந்த 6 எபிசோட்ல இருக்கும். அதுல வந்து அவ்வளோ அட்டாசமா பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த வீரப்பன் அந்த ராஜ்குமார் கடத்தலோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏரியா இருக்குல்ல, அதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இதெல்லாம் இருக்கு. அவருடைய அண்ணன் கோவலனுடைய பங்களிப்பு அந்த கட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதை என்னவா பண்ண போறாங்கன்றது தான் இப்போ ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு இடம். ஓகே, என்னன்னா அதில் வந்து என்னன்னா நிறைய வந்து லிட்ரேச்சர் பீப்புள் எல்லாம் வந்து ஓடிடியில் பார்த்தாங்க. அதில் ஒரே வந்து எல்லாம் பொதுவாக பதிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீரப்பண்ணு சந்திக்கிறதுக்கு அண்ணனுக்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா இருந்தவர் வந்து நண்பர் வந்து சிவசுப்பிரமணியன். ஓகே, அவர் இப்போ வந்து என்னன்னா அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீரப்பனை சந்திச்சது இருக்குல்ல, சந்திச்சது அது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் மீடியா ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று, வேற சில பேர் வந்து இப்போ சிவசுன்னு ஒருத்தர் சன் டிவியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் என்னன்னா இந்த விஜயகுமார் இவங்க பதிவு பண்ண ஒரு இது இருக்குல்ல, அது இல்லாம அதன் பின்பக்கமா இன்னொரு ஏரியாவை வந்து எழுதியிருக்காரு, புத்தகமா எழுதியிருக்காரு. ஓகே, அதுவும் மிக முக்கியமான ஒரு இது. சிவசுப்ரமணியன் சொல்றதும் முக்கியமானது தான். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன சொல்ல போறாங்கன்றது இருக்குல்ல, அதுல தான் வந்து அந்த படைப்புடைய இது தெரியும். ஓகே, இல்ல நாங்க பார்த்த வரைக்குமே அதுல என்ன அரசியல் இருந்துச்சு, அவர் என்னவா ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். வீரப்பன் அவர்களோட இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தானா? ஜெயலலிதா மட்டும் சொல்ல முடியாது, அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்க ஒரு விஷயம் நீங்க அந்த காணொலியில் பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் ட்ராமாவில் பாத்தீங்கன்னா வீரப்பன் சொல்றது என்ன, தனக்குன்னு ஒரு பெருசா அவன் சொத்து சேர்த்து வச்சுக்கல. அவன் மனைவி மக்களுக்கு நாங்கள் வந்து அவன் மனைவியோட எனக்கு வந்து பழக்கம் உண்டு. நாங்கள் வந்து வீரப்பன் வச்சு ஒரு படம் பண்றதுக்காக நானும் சில நண்பர்களாக முயற்சி பண்ணோம். ஓகே, பொருளாதார ரீதியாக அவன் வந்து ஒரு பெரிய அளவெல்லாம் செட்டில் ஆகலை. ஒரு சராசரியா ஒரு நடுத்தர வர்க்கம் என்னவோ அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா வீரப்பன் இறப்புக்கு அப்புறம் அவங்கள வச்சு படம் பண்றது இந்த மாதிரியான போகும்போது அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஒரு பண்ணாங்க. அதுக்கு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் வரும். ஓகே, அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வாழ்வாதாரமாக இருக்க தவிர, வீரப்பன் வந்து வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. இது பூரா முழுக்க வந்து என்னன்னா அரசியல்வாதிகள், சில யாரையுமே பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அவங்க அவரை வந்து தவறா பயன்படுத்தி அவங்க என்ன இருக்காங்க என்ன உயிரோடு இருக்காங்க, நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்க அவரை தவறா பயன்படுத்திட்டாங்க. ஒருவேளை வந்து அவர் சரண்டர் ஆயிருந்தாவோ இல்ல வந்து உயிரோடு இருந்தாவோ இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கும்.
வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவர் கடைசியா கேட்டது நான் சரண்டர் ஆயிடுறேன். அதாவது சொன்னாங்க சரண்டர் ஆகக்கூடாதுன்றதா இவங்களுடையது. ஓகே. அவரு சரண்டர் ஆகிறதுன்னு ரெடியா இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா யாரையும் துன்புறுத்தல. அது வந்து துன்புறுத்தல் மீன்ஸ் என்னன்னா அவரு தனக்கு எப்பவுமே நீங்க வந்து டிஃபென்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. நீ எனக்கு இது பண்ண எதிராளி என்ன வந்து தான் என்ன ஆயுதம் எழுந்துன்ற எதிராளி முடிவு பண்றாங்கல்ல. அந்த மாதிரி தான் வீரப்பனுடைய வாழ்க்கை நடந்துருக்கு. அவரை நீங்க பிரஷர் பண்ணி அவர் அடிக்க அவர் தன்னை வந்து தன்னை பாதுகாத்துக்கிறவும் தன் மக்களை பாதுகாத்துக்கிறவும் அவர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். உண்மையிலேயே வீரப்பன் ஒரு நல்ல மனிதன் தான். இப்ப மீண்டும் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வர இப்பவும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயங்கள் இருக்குமா சார்? உண்மைகள் வெளியே வர போகுது, இந்த மாதிரியான கேள்விகள் அதிகரிக்கும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இப்ப இல்ல அப்படின்னாலுமே கூட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அவரு சந்தன மரம் கடத்தினாலும் சரி, யானை தந்தத்தை எடுத்திருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு நான் பண்ணல, என் பேரை சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வெற்ற நான் இங்க இருக்கேன்னா வாங்குற அவங்க வெளியே தானே இருக்காங்க. யார் அவங்க அப்படின்ற கேள்விக்கான விடை இனி வரும் காலங்களையாவது கிடைக்குமா? இல்ல, அது எப்பவுமே கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இதுல வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பெரிய வந்து சொசைட்டில மிக முக்கியமான உயரத்தில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, சரி, அவங்க பண்றதெல்லாம் வந்து நிறைய வந்து வெளியில வராது. நம்ம உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாது வச்சுக்கலாம். ஆஃப் த ரெக்கார்ட் அவங்க கூட சொல்லாமே தவிர ஆன் ஸ்கிரீன் வந்து நம்ம அந்த மாதிரியான சொல்ல முடியாத ஒரு சூழலை தான் நம்ம இருக்கிறோம். ஓகே. அதனால வரவே வராது. நீங்க அது வந்து சிறப்பு. பார்ட் 2 வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் சார். இப்போ சமீபத்துல வந்து சலார் அண்ட் டங்கி இந்த 2 படங்களுக்கு தான் மோதல்கள். ஏன்னா தமிழ் படம் கொஞ்சம் இந்த டைம்ல சைலண்டா இருந்தாலுமே கூட இங்க இருந்து சலார் இறங்கியிருக்காரு, அங்கிருந்து டங்கி இறங்கியிருக்காரு. இந்த 2 படைப்புகளும் எப்படி இருக்கு உங்களோட கருத்துக்கள்? ஷாருக்கான் மேல வந்து எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. ஓகே. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இந்த வழக்கமாக நம்ம சிங்கப்பூர் மலேசியா நமக்கு தெரிஞ்செல்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போறது, அந்த ஒரு இதுல போவாங்க, எப்படி சொல்றது, பெர்மிட் இல்லாம முறையான இது இல்லாம போயிட்டு வேலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற கஷ்டப்பட்டு வருவாங்க. இல்ல சில பேர் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இவங்க வந்து உங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லண்டன் இந்த மாதிரியான இடங்களுக்கு போறதா அவங்களுக்கு பெரிய விருப்பம் இருக்கும். அதை வந்து இவ்வளவு நேர்த்தியா வந்து ராஜ்குமார் இராணி வந்து அவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்காரு. எல்லாருமே அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா ஒரு இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிற கல்ச்சரே வந்து 140 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அமெரிக்காவில் தான் முத பண்ணாங்க. ஓகே. அந்த இந்த வார் நடந்து இது பண்ணும்போது எல்லாம் மைக்ரேட் ஆகும்போது என்னன்னா நிறைய ஆட்கள் அமெரிக்காவுக்குள்ள வர ஆரம்பிச்சும் போது யார் எங்க இருந்து வரான், யார் நம்ம சிட்டிசன் எதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து அங்கே அமெரிக்காவுக்கு எல்லாருமே புலம்பெயர்ந்து வந்த ஆட்கள் தான். ஓகே. ஆனால் அதை முறைப்படுத்துறதுக்காக தான் வந்து 140 வருஷம் முன்னாடி வந்து இந்த பாஸ்போர்ட் ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாட்டுக்கும் வந்துச்சு. இன்னைக்கு வந்து அது இருக்கு. இந்த பாஸ்போர்ட் இல்லாம ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமெரிக்காவுக்கு சட்டவிரோதம் குடியேற வர ஆட்கள் இருக்காங்கல்ல, அது இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. மெக்சிகன் அந்த ஒரு பார்டர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய வாழை வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய மெக்சிகன் சீரீஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க எப்படி எல்லாம் கடந்து போறாங்கன்றதுல முறைகிட்டு கடந்து போறாங்கல்ல, போகும்போதே என்னன்னா ஒரு 1000 பேர் போறாங்கன்னா 100 பேர் கூட போய் சேர மாட்டாங்க, 900 பேர் செத்து போயிருவாங்க. ஓகே. அதை வந்து இந்த படத்துல வந்து டங்கில காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அப்படி எப்படி சொல்றது, இவ்வளவு அழுத்தமான ஒரு படத்தை வந்து சமீபத்தில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பிரபாவம் பண்ணிருக்காங்க. சரி. சலார் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் நீல்ன்ற ஒரு ஆள். இப்ப நீங்க இந்த பேன் இண்டியா மூவின்னு நீங்க எல்லாமே பேசிட்டு இருக்கல, இது முதல்ல தொடங்கி வச்சது பிரசாந்த் நீல் தான். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் KGF 1 கொண்டு வந்து 1ல கூட உங்களுக்கு பெருசா வந்து தெரியல, அது வந்துட்டு அப்படி போயிருச்சு. அது பேன் இண்டியா மூவியாவோ உதவி. அந்த KGF 2 வந்துச்சு பாத்தீங்களா, அது மொத்த இந்தியன் சினிமாவையும் திருப்பி போட்டுருச்சு. அது அந்த பிரம்மாண்டம், அந்த இதுக்கு கிராண்டி இருக்குல்ல, அது வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்ல இந்திய சினிமாவுக்கு அது ரொம்ப புதுசு. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, KGF அந்த ஹீரோ வந்து என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருவார். போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் வந்து ஒரு கன்னை வச்சு அடிச்சு முடிச்சுட்டு அந்த இதுல அந்த இதுல எரிஞ்சு அந்த கன்ல இருந்து நெருப்பு இருக்கும். அந்த வந்து சிகரெட் பத்த வைப்பாரு. அந்த சீன் வந்து ஹைலைட். ஓகே. அந்த பிரம்மாண்டத்தை வந்து எதிர்பார்த்து போகும்போது சலால ஒண்ணும் இல்லை. ஏன்னா நீங்க வந்து இப்போ மலையாளத்துல வந்து RDXன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா. இது போத்தான்னு ஒரு படம். இந்த படம் என்னது, கிங் ஆஃப் போத்தா. இந்த படங்கள் பாத்தீங்கன்னா மலையாள சினிமாவுக்கு புதுசு. ஆமா. ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு அடிதடியோட இவ்வளவு கேங்ஸ்டர் மூவி வந்து மலையாளத்தில் பொதுவாக பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டும் வந்து சமீப காலத்துல வந்த படங்கள் இது. ஓகே. நமக்கு வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஓகே. ஆனா மலையாள சினிமாவில் வந்து அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு படமா, சக்சஸ்ஃபுல் படமாவும் பெரிய அளவு பேசப்பட்ட படமாவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சலார் வந்து என்னன்னா பிரபாஸ் ரசிகர்களுக்கு ஓகே, அவங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஆனா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு இல்ல மற்ற ரசிகர்களுக்கு வந்து இது ஆகாது. ஏன்னா இதை தாண்டி நிறைய படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுல வந்து என்னன்னா
அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து என்னன்னா ரொம்ப லென்த்தியா, எல்லா சீனுமே ரொம்ப லென்த்தியா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. 2 இதுல சீன் சொல்லலாம். அதாவது என்னன்னா, இவர் வந்து அம்மாவோட பேச்சை கட்டுப்பட்டுட்டு, தன்னை வந்து எந்த அடிதடிக்கும் போகாம, சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு, வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து, இவர பாதுகாத்துக்கிற சொல்லி ஸ்ருதிஹாசனை இவரோட கண்ட்ரோல்ல குடுத்துருக்காங்க. ஆமா. அப்ப ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போற சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து அங்க இருக்க ஆட்கள், ஏன்னா அந்த ஊரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவன் வந்து ஒரு டம்மி பீஸு அப்படின்ற மாரி தான் அங்க இருக்கும். ஆனா, அந்த இடத்துல வந்து என்னன்னா, இவர அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அம்மா வந்து சத்தியம் வாங்கிருக்காங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இரும்பு ராட் இருக்கும். பிடிப்பார். அத புடிச்சிட்டு அந்த சீன் ஒண்ணு காட்டுப்பாங்க. அந்த மாரி வந்து இந்த படத்துல நெறைய சீன்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து இல்லாததாலயும், சீன் வந்து என்னன்னா, எப்படி சொல்றது? படம் தொடங்குறதுலருந்து ஒரு ஸ்லோவா அப்படியே மெதுவா போற மாரியான ஒரு ஃபீல் இருக்கு. பரபரப்பே இல்லாம போச்சு. நீங்க வந்து உங்களுக்கு ராஜமௌலியோட அந்த படம் ட்ரிபிள் ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாகுபலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் மிக்ஸ்டு ஒரு இது இருக்கு. சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோயினுக்கு இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல வந்து எதுவுமே இல்லாம ராவா அப்படியே போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன் காட்டுறாங்களே, அது அட்டகாசம். ஓகே. அந்த 2 பேருக்குமான இது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, நம்ம தளபதி படத்தை, மணிரத்தோட தளபதி படத்தை மொத்த படத்தையும் பார்த்த மாதிரி அந்த ஒரு சின்ன போர்ஷன்லயே அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. ஓகே. அந்த மூட வந்து மொத்த படத்தையும் கொடுத்திருந்தாங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா. இது 2 படங்களும் ரிலீஸ் ஆகி ஒரு கலவையான விமர்சனம் கூட வச்சுக்கலாம். டங்கிக்கு அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான். சோ அந்த 1000 கோடி கிளப் அப்படின்னா, 1000 கோடி வசூல் அப்படின்னா, இனிமேல் ஷாருக் கான் பேர் மட்டும் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்ல, நம்ம ஆட்கள் வந்துருவாங்க. ஓகே. என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க சினிமா தொடங்கின காலத்துல இருந்தே வந்து நீங்க அதர் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா, இந்தியன் சினிமானா இந்தி படங்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. நம்ம ஆட்கள் வந்து என்னன்னா, இப்பதான் அந்த பேன் இண்டியா மூவின்றது வேர்ல்டு வைடா படம் ரிலீஸ் பண்றது இருக்குல்ல, அது வந்திருக்காங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இதோட பிசினஸ் வந்து ஆயிருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க வந்து ஓடிடியில் படம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ அந்த இதுக்கான பிசினஸ் எல்லாம் சேரும்போது, இப்போ நமக்கு வந்து விக்ரம் வந்துருச்சு, ஜெயிலர் வந்திருக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 வந்துருச்சுல, 1000 வந்துருவாங்க. வந்து அது நம்ம கூடி சீக்கிரம் வந்து அந்த கிளப்ல வந்து இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து கிங் வந்து ஷாருக் கான் தான், மாத்தவே முடியாது. ஓகே. இன்கேஸ் தமிழ் சினிமால அந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ், அந்த 1000 கோடி அப்படின்ற நம்பர்ஸ் எட்டுனா, இந்த டைரக்டர் எந்த ஆக்டரும் இணைஞ்சா இது பாசிபிளா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு என்னன்னா, உங்களுக்கு அதை மேபி இவர் தான் வந்து திரும்ப பண்ணணும், லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணணும். ஏன்னா அங்க வந்து விக்ரம்னு ஒரு படத்தை பண்ணி தமிழ்ல, ஓகே, அந்த ஒரு இடத்துக்குள்ள இப்போ அந்த கிரவுண்டு அந்த போட்டிக்குள்ள போகலான்ற ஒரு இடத்துக்கு வந்து இருக்குல்ல, லோகேஷ் அதை பண்ணிருக்காப்ல. சரி. மற்ற இயக்குநர் எல்லாமே இப்போ நமக்கு வந்து நிறைய வெற்றிமாறன், அமீர், நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து என்ன, இன்னும் வந்து அந்த 50 கோடி 100 கோடி அதுக்குள்ளதான் இருக்காங்க. மொத்த படம் பிசினஸ் எல்லாமே. ஓகே. இவர் தான் வந்து 500 கோடியை தாண்டி பண்ண முதல் ஆள். அவர் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சனும் இருக்காரு. இல்ல, நெல்சன் இவதான், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, அதான் இப்போதைக்கு அந்த வரிசையில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் 3 பேர். இவங்க அந்த கிளப்புக்கு வந்து கொண்டு வரணும். ரஜினி அவர்களும் லோகேஷ் கனகராஜ் இணைய படம் 1000 கோடி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. சிறப்பு. இவ்வளவு விஷயங்கள் இந்த பக்கம் இருந்தாலும், இந்த பொங்கல் ரிலீஸ் தான் சார் எல்லாம் டார்கெட் பண்றாங்க. எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, யார் பின்வாங்க போற? பொங்கல் படங்கள் வந்து 2 படம் தான் ரிலீஸ் ஆகும். 2 தான் ரிலீஸ் ஆகும். ஓகே. அயலான் அண்ட் வந்து இது கேப்டன் மில்லர். லால் சலாம் வராது. ஓ. லால் சலாம் வந்து அதாவது என்னன்னா, லால் சலாம் வந்து நடுவில் வந்து படம் எல்லாம் முடிச்சு பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத பிளான் பண்ணாங்க. ஆமா. நடுவில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் இதாகி பாக்காகி ஒரு 20% படம் இதாயிடுச்சு, எடிட்டிங் ஃபுட்டேஜ் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இப்போ போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு 5 நாள், திருவண்ணாமலை பேரில் ஒரு 5 நாள், 10 நாள் ஷூட் பண்ணாங்க. ஓகே. சரி, ரீஷூட் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து நம்ம பொங்கலுக்கு வர முடியுமா முடியாதான்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருந்தப்போ, ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பொங்கல் ரிலீஸே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாது, பொங்கலுக்கு வராது, நிறைய இன்னும் ஒர்க், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு நடக்குது. ஓகே. நடக்கும்போது ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வச்சு, ரஜினி சாரை வச்சு, நீங்க வந்து ஒரு ட்வீட் போடுங்க பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி. சரி. அவரும் ஒரு ட்வீட் போட்டார். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல் என்னன்னா, இது கேப்டன் மில்லர் இருக்கு படம் இருக்குல்ல, தனுஷோட கேரியர்ல மிக முக்கியமான படம். ஓகே. ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. அந்த கதை வந்து என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு தலித் அரசியல் பேசுற கதை தான் வச்சுக்கலாம். ஊருக்குள்ள ஒருத்தர் செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுற ஒரு ஊரு. அந்த ஊரு அந்த பிரிட்டிஷ் காலத்துல அந்த ஒரு நெருக்கடியான ஒரு இது இருக்கு. அப்போ இவர் வந்து கிளம்பி அந்த பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக, ஓகே,
போராடி கடைசி ஒரு ஆர்மி மேனா ஷூ போட்டு அந்த ஊருக்குள்ள வர்றது இருக்குல்ல, ஆமா. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஓகே. ஓகேவா? இது வந்து என்னன்னா, படத்துல வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தால வந்து தனுஷ் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறார். சரி. ஸோ இந்த படத்துக்கு வந்து நாகர்கோவில் பக்கத்துல வந்து மிகப்பெரிய செட் எல்லாம் போட்டு அந்த பீரியடை வந்து அவ்வளவு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, நீ இந்த இந்த இந்தியன் மூவி இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒரு பெஞ்ச்மார்க் படம்னா இந்த படம் இருக்கும். கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் இருக்கும். தங்கலானும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வரப்போட இதுல தங்கலான் பொங்கல் வருதான்னு தெரியல, பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும். மேபி அது ஏப்ரல் கூட வரக்க வாய்ப்பு இருக்கு. தங்கலான் படமும் அதுதான். அது வந்து நீங்க வந்து விக்ரம்னு ஒரு நடிகர், சேது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் விக்ரம்ன்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு வந்து டப்பிங் பேசியிருப்பாரு, சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த சேதுங்கிறது அப்படி தூக்கி அப்படி கொண்டு வந்துச்சுல, அதை விட இந்த படம் வந்து தங்கலான் வந்து வேற ஒரு விக்ரம் நீங்க எதிர்பார்க்கலாம். அவ்வளவு டெடிகேட்டிவ், அவ்வளவு இது பண்ணிருக்காரு. இதுவும் தலித் அரசியல் பேசுற ஒரு இதுதான். அதுதான். ஏன்னா இப்ப சமீப காலமா இப்ப வெற்றிமாறன், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் விளிம்பு நிலை மக்களை பத்தி பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இது வந்து உலக சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான இது, நல்லது. தமிழ் சினிமாவுடைய இது இருக்குல்ல, உயரம் வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து நமக்கு உதவும். சரி. அப்புறம் தங்கலான் படத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஸ்காருக்கு அனுப்ப போறாங்க. ஆமா. இந்த படத்துல வந்து என்னன்னா, ரஞ்சித்தோட இயக்குனருக்கு கூட இருந்தாங்கல்ல, அவங்கல்ல எல்லாமே தனித்தனியா போய் வெளில போய் படம் பண்ணிட்டாங்க. இந்த தங்கலான் ஆரம்பிக்கும் போது அவருக்கு உதவி இயக்குனர்களே இல்ல. கூகைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல, அங்க இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 15 பேரை கூட்டு போயிட்டு உதவி இயக்குனரை வச்சிருக்காரு. ஆந்திரா பக்கத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங், ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூல் அங்கதான் நடந்துச்சு. அது என்னன்னா, நீங்க ஒரு ஊர்ல இருந்து அந்த லொகேஷன் பண்ணா நடுவில் வந்து ஒரு ரிவரை கடந்து தான் நீங்க அந்த பக்கம் போகணும். ஏன்னா அந்த ஊரை ஏன் செலக்ட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து இதுவும் பிரிட்டிஷ் காலத்துல நடக்கிற கதை. ஒரு லேம்ப் போஸ்ட் வந்துடக்கூடாது, ஒரு எந்த வந்து இப்ப நவீன செட்டப் வந்துடக்கூடாது. ஸோ அப்படியான ஒரு கிராமத்தை மலையடி வாரத்தை போய் பாக்குறாங்க. இப்ப அந்த ஆத்தை கடக்கணும்னா உள்ள சரள கல் இருக்கும், நீங்க நடந்து போக முடியாது, ஷூ போட்டு நடக்க முடியாது, ஏன்னா நீங்க பேலன்ஸ் பண்ண முடியாது, நீங்க நடக்க முடியாது. ஸோ அந்த ஆத்தை கடந்து போகணும். போயிட்டாங்கன்னா அங்க போயிட்டாங்கன்னா சிக்னலே இருக்காது. யாரோட தொடர்பு பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ஒரு ஃபேன் வச்சுக்க முடியாது, ஒரு கேரவன் வச்சுக்க முடியாது, எந்த வசதிகளும் இல்லாம போய் ஷூட் பண்ணணும். சரி. பா ரஞ்சித் உண்மையான ஆர்மி மாதிரி இந்த படத்தை அந்த அங்க இருந்து பண்ணியிருக்காரு. விக்ரம் வந்து என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த சேது படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து இது பண்ணிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டீல் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த இதில் நடந்து போய் அதை நடிச்சு கொடுத்தது இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் முழுக்க இந்த ஆஸ்காருக்கு அவார்டு அனுப்புறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லைவ் சவுண்ட், மியூசிக்கும் லைவ். இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழைய பீரியடுக்கான இது இருக்குல்ல, அந்த தோல் கருவிகள் இருக்குல்ல, அதை வாசிக்கக்கூடிய ஆட்கள் இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு வந்து அவங்களை பயிற்சி கொடுத்து மியூசிக் டைரக்டர் வச்சு கம்போஸ் பண்ணி, ஒரு சீன் எடுக்கிறான்னு வச்சுக்கலேன், இப்போ அந்த டயலாக் பேசுறது லைவ் சவுண்டு, அந்த மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் லைவ், இப்படி ஒரு மிக்சிங்லாம் அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய ஒர்க்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிச்சு இந்த அவார்டுக்கு அனுப்புறதுக்குல நீங்க வந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இதுதான் சில அவார்டுக்கெல்லாம் அனுப்ப முடியும். ஸோ அதனால் அந்த ஆஸ்கார்ன்றது அவங்க டார்கெட் மிக முக்கியமா இருக்கு. ஸோ அதனால அந்த படம் வந்து ஏப்ரல் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆஸ்காருக்கு போனதா தான் இந்த வேலைகள்லாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இந்த பொங்கலுக்கு அயலானும் வராரு, அவர் எந்த அளவுக்கு ரெடியா இருக்காரு, முக்கியமா சிவகார்த்தியன் அவர்கள் குடும்பத்தையும் குட்டிசியும் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கவர், எப்படி எதிர்பார்க்கலாம்? இது வழக்கமான சிவகார்த்தியனோட படம் தான். ஏன்னா வந்து இப்ப தமிழ் சினிமாவில் வந்து என்னன்னா, ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் 3 பேர் தான் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கான படம் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா ரஜினிக்கு வந்து குழந்தைகளும் பார்ப்பாங்க, ஃபேன்ஸும் பார்ப்பாங்க, விஜய்க்கும் அந்த மாதிரி இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஸோ அவங்களுக்கான இந்த படம் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், ஏலியனுக்கும் இதுக்குமான நடுவில் நடக்கிற ஒரு கதை. அது இது என்னன்னா, இது ஒரு ஏரியா அப்படின்னா அது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் ஒரு இது படம். அது வந்து பெரிய அளவில் சக்சஸ் ஆகும். என்னன்னா அதில் ஒரு சிக்கல், அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து ஃபினான்சியலாக சில கமிட்மெண்ட் இருக்கு. அது வந்து சரி பண்ணிட்டாருன்னா அதுவும் வந்துடும். ஆனால் அவரால் சரி பண்ணலன்னா கூட சிவகார்த்தியன் சரி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி, ஏன்னா முக்கியமான படம் பொங்கலுக்கு வர்றது, அவருக்கு வந்து சக்சஸ் கொடுத்து கொஞ்சம் பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த 2 படம் மட்டும் தான் வரும் பொங்கலுக்கு. சிவகார்த்தியன் அவர்கள் ரஜினியோட நடிக்கிறத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா 171ல சிவகார்த்திகேயன் இருக்காரு. இதை வந்து நெல்சன் அவர்களே சிவகார்த்திகேயனை வந்து விஜயோடையும்
ரஜினியோடையும் நடிக்க வைக்காத நேரத்துல லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்தினை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசனா இருந்திருக்கும்? ஆக்சுவலா என்னன்னா, நெல்சன் இருக்கார்ல, நெல்சன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து வேட்டை மன்னன் ஒரு படம் பண்ணார். ஆமா. அந்த படம் பாதியில் நின்று போச்சு. வந்து சிம்புக்கு ஹீரோவா நடிச்சு இது வந்து எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்ஸ்ல தான் அதை பண்ணாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் ப்ரொடியூசர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நெல்சன்லாம் அவங்க நாங்களாம் ஒன்றா மீட் பண்ணுவோம். அந்த படம் எல்லாம் பண்ணுவோம். அந்த படம் பண்ணும்போது சிம்புவோட சேர்ந்து ஜெய், சிவகார்த்தியன், விமல், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் அந்த படத்துலேயே அவர் அறிமுகப்படுத்தினார். ஓகே. ஏன்னா சிவகார்த்தியன் இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து அவர் வந்து அந்த படத்தை அங்கேயே இது பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து மெரினா இந்த இதெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நெல்சனுக்கு வந்து என்னன்னா, தன்னோட நண்பனை ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்குள்ள வைக்கணும்ன்றது அவருக்கு ஒரு ஆசை. ஓகே. ஸோ அது போக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே ரஜினியோட நடிக்கிறதுல ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். சரியா? அது வந்து மகிழ்ச்சியானது தானே. சிவாரியர் ஏற்றுக்கிட்டு பண்றாரு. சிறப்பு. அஜித் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கப்போ மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதனால சார் திடீர்னு இந்த பரிசோதனை? இல்ல அது என்னன்னா தவறா சொல்றாங்க. நீங்க பொதுவாகவே என்னன்னா, அவர் வந்து ஃபாரின் போகும்போது சரி, திரும்ப வரும்போது சரி, ஒரு மெடிக்கல் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறார். அது ரெகுலரா பண்றது. நீங்க வந்து என்னன்னா, கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து வெளியில வந்தாலும் சரி, இங்க போனாலும் சரி, ஒரு செக்அப் ஒன்று பண்ணா இல்ல. அது மாதிரி நம்ம அஜித் பத்தி சொல்லும்போது சொல்லிருக்கோம், அவர் எப்பவுமே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது வந்து முன்னாடி செய்யக்கூடிய ஒரு ஆள். ஓகே. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் சொல்லியிருக்கோம். அதனால வந்து என்னன்னா, இவர் எப்பவுமே அந்த மாதிரி போகும்போது பண்றது இது ரெகுலர் செக்அப் தான். இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த ஆர்ட் டைரக்டர் மிலன் இறந்தார்ல, மிலன் இறந்ததுக்கு அப்புறம் மொத்த டீமுக்குமே இவரோட தன் சொந்த செலவுல வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் ஒன்று பண்ண சொல்றாரு. ஓகே. ஏன்னா அஜர்பைஜான் கண்ட்ரில வந்து இந்த மாசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனி உச்சக்கட்ட பனி இருக்கும். நீங்க அது வந்து ஒரு இதுல இந்த இடத்துல பதிவான தப்படி நீங்க வந்து குளுமணாலி, சிம்லா எல்லாம் அந்த மால்கள் இது போனாங்கன்னா, நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஊத்தி ஒரு டீ பேக் இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே. இந்த ரம்மு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குல்ல, போட்டு இந்த மாதிரி டீ வச்சிருப்பாங்களே, ப்ரொடக்ஷன் வச்சிருப்பாங்களே, அது மாதிரி ட்ரிங்க்ஸே இருக்கும். ஓகே. நீங்க எல்லாமே பிடிச்சி சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த கிளைமேட்டை நீங்க மேனேஜ் பண்ணணும்னா நீங்க அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே அந்த கிளைமேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிக்கல் டீமு அவரை வந்து கூட வந்து வச்சிருக்கிறார். எல்லா டீமுக்கு வந்து செக்அப் பண்ணது போக அந்த கிளைமேட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு அவரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை தான் இவங்க என்ன இதை போய் அவர் செக்அப் பண்ணிட்டு வச்சுட்டு அவரு அங்க இருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் தன்னோட சொந்த செலவுல பண்ணி கொடுத்துருக்கிறது உண்மைதான். ஓகே. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காருல்ல சார். இப்ப இந்த மழை வெள்ளத்துக்கு கூட எல்லாரும் சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, ஏன் அஜித் அவர்கள் வந்து அமீர் கானை மட்டும் காப்பாத்தினார், இந்த நடிகர்களை மட்டும் ஏன் காப்பாத்தினார்? அது என்னன்னா, நீ அமீர் கான் அந்த விஷ்ணு சால இருந்து அவரு காப்பாத்தினார்ன்றது என்னன்னா, அவன் நன்றி தெரிவிச்சு போட்டனால தெரிஞ்சிச்சு. ஆமா. மற்றவங்க யாருமே சொல்றது தெரியாது. அவன் செலிபிரிட்டினால அது வெளியில தெரிஞ்சிருச்சு. தெரியாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எப்படி தெரியும்? நமக்கு தெரியும் செஞ்சாரா இல்லையான்றது. செஞ்சிருக்கிறார். அவருக்கு தான் வழக்கமா சொல்றது இல்ல, இது வெளியில சொல்லக்கூடாதுன்றது இருக்குல்ல, அதுல அது அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் என்னன்னா, அந்த செலிபிரிட்டி எனக்கு வந்து அஜித் எங்களை காப்பாற்றுறான்றது ட்வீட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால வெளியில தெரிஞ்சு, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் செய்யறது எப்பவுமே வந்து சொல்றது இல்லை. நாங்களும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அவங்க ஏரியால இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களா இருக்கட்டும், கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய ஆட்டோ ஓட்டுநர்னு சொல்லும்போது சொல்றேன், அவர் இதில் ராஜாநகரத்தில் ஜானகி அவனின்னு ஒரு தெரு இருக்கு. ஓகே. அதெல்லாம் ஒரு டெட் அண்ட் ரோடு. அதெல்லாம் வந்து அஜித் சாரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள் ரெகுலராக அங்கே தான் சந்திப்பாக தோணுவோம். ஒரு நாள் வந்து அந்த தெரு வழியாக போகும்போது, காரில் போகும்போது, அங்கே இருந்த சில ஆட்டோ டிரைவர்களை கூப்பிட்டு ஒரு பர்டிகுலர் பேரை சொல்லி, இங்கே அவர் ஆளக்கான ஒரு வாரமா அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அவர் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் வந்து டியூகட்டில் சேர்த்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, ஸோ இதை வீட்டில் தான் இருக்கான், என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு. சரி நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்றார். அடுத்த நாள் அந்த ஆட்டோ டிரைவர் வர்றாரு. வாசலில் வந்து புதுசாக ஒரு ஆட்டோ நிற்கிது. அன்றைக்கி ஒரு விலை வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம் சொல்கிற காலகட்டத்தில். அதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்தில் வந்தார். வந்தோடனே சாவி எடுத்துட்டு போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க ஓகே அப்படின்னு ஃபுல் பணத்தை கட்டி வண்டி கொடுத்து விட்டேன். ஆட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. ஆமாம். நான் கூட கேட்டேன், என்னஜி எதுக்கு இப்போ இது? அப்போ அவர் வந்து திருமணமான காலகட்டம். ஓகே ஓகே. சினிமாவில் நல்ல ஒரு உயரத்தில் இருக்காரு. இது ஒன்று. பொதுவாக வந்து அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆட்கள் ஒரு நாளைக்கு ஒரு பொப் கல்ச்சருக்கோ இல்லை வேற எங்கேயோ போனாங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரொம்ப சாதாரண செலவாயிடும். ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி இருக்காங்க ஆட்கள், இந்த பப்பு போகிறாங்களே அவங்க சாப்பிட்ற அந்த இதில் வந்து 3 லட்சம் 4 லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு சாதாரண செலவாயிடும். அவர் சொல்கிறார், இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. என் ஸ்டேட்டஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பணத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய இது இருக்காங்கல்ல, செலவு பண்ணுறாங்கல்ல, நான் அந்த காசு செலவு பண்ணல. அதை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம், அந்த குடும்பம் பிரே பண்ணிச்சுன்னா நம்ம நல்லா இருக்கஞ்சி
இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகே. அப்படி இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவர் அந்த strategy. காலகட்டத்துல இந்த கிசிக்ஸ் எல்லாம் எப்படி சார் எடுத்துப்பாரு அஜித் அவர்கள்? எதையுமே அவருக்கு மைண்டில் வச்சுக்குவார். அதான் சொல்ல அவர் சினிமாவுக்கு வந்த புதுசுல வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவார். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டார். இப்ப இருக்கிற நிறைய இளம் நடிகைகள் கூட அஜித் அவர்களை பார்த்துடணும், அஜித் அவர்கள் எங்களுக்கு விருப்பம், அஜித் எங்களோட கிரஷ் அப்படின்றலாம் சொல்றாங்க. அஜித் அவர்கள் வந்து அவர் மேல பிரியமான நடிகைகளும் இருந்திருக்காங்கல்ல? நடிகர்கள் அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சினிமாக்குள்ளே வந்து ஒரு நடிகரை நேசிக்கிற இன்னொரு நடிகர்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அஜித் தான் அதிகம். ஓகே, ஓகே. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருமே அவரோட ஃபேன். தலைன்ட்டு அப்படி இருப்பாங்க. அது கிரேஸ். அவரு இதுதான் அவரோட அவரோட செயல்பாடுகள் இருக்குல்ல, அவங்க வந்து நமக்கு என்னன்னா, நம்ம வெளியிலேருந்து சில விஷயங்கள் நம்ம வந்து வெளியில இப்போ நம்ம நீங்கள் கேட்டனால சில விஷயங்கள் சொல்கிறோம். ஓகே. அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க அவரை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ தெரியும் போது ஏன்னா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரடா அப்படின்றதுல அந்த கிரேஸ் அவர் மேலே வந்து மரியாதை கூட்டிகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அவரை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரோட இருந்தால் பெரிய மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியிலுக்கு அத்தனை பேர் விரும்புகிறாங்க. சிறப்பு. கண்டிப்பா சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயமா. இன்னும் நிச்சயம் அவங்க சந்திக்கும் முறையில் இந்த விடுபடுறதுனால முரளி நன்றி.